இந்த பையனையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே டயத்தில் சில நேரங்களில் அந்த பொண்ணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. 10 வந்து ரெடியாக இருக்குது, நீங்கள் போனால் மட்டும் போதும் அப்படின்னு தான் சொல்லி நம்ம அனுப்பி விட்டாப்புல. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது. அந்த ஒரு வண்டிக்கு டிரைவர் இருக்காப்புல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையிலேயே அந்த பையனை அப்துல்லை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. இப்போ காலையிலே இப்போ தான் வந்து உட்காந்து, அதாவது 6:30க்கு போகணுன்னு சொன்னால் 6:40 தான் வந்திருக்கான். வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்த உடனே கடைக்கு போகணுன்னு சொன்னால் இப்போ அவனை கூப்பிட்டுட்டு நம்ம பக்கலா வந்திருக்கோம். போகும்போது ஏதாவது ஸ்நாக்ஸு, நேற்று வந்து அந்த இன்னொரு பக்கலாவுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். ஏன்னா நேற்று வண்டியில் போகும்போது தான் வண்டியை எடுத்து வீட்டிலேருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கும்போது தான் சொன்னான் பக்கலா போகணுன்ட்டு. இன்றைக்கி வண்டியில் ஏறி உட்காந்தோன்னு சொல்லிட்டான் கடைக்கு போகணுன்னு சொல்லி. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அவன் கடைக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்போ அவன் பக்கலாவுக்குள்ளே போயிருக்கான். நான் வந்து வெளியே நிற்கிறேன். இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கலாவுக்குள்ளே தான் போயிருக்கான். அதாவது இது நம்ம வீட்டுக்கு நேரம் பின்னாடி இருக்குது. ஓகே, நம்ம வீட்டுக்கு நேரம் பின்னாடி கிடையாது, இது நம்ம வீட்டுக்கு நேரம் முன்னாடி இருக்குது. இந்த பக்கலாவுக்கு நேரம் பின்னாடியே நம்ம வீடு இருக்குது. ஓகே, இந்த பக்கலாவுக்குள்ளே இப்போ விட்டுருக்கேன். இது உள்ளே போயிருக்கான். இப்போ அவன் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோடனையும் அப்படியே அவனை கொண்டு போய் ஸ்கூலில் போய் விட வேண்டியதான். விட்டுட்டு அடுத்தப்போ என்ன அப்படிங்கிற நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதில் வந்து ஸ்கூலில் விட்டாச்சு. ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ரூம் போய்கிட்டுருக்குறோம். மணி பார்த்திங்கன்னா 6:53 ஆயிடுச்சு. இன்ஷாஅல்லாஹ் இப்போ நம்ம ரூம் போவோம். ரூம் போயிட்டு இன்றைக்குள்ள வேலைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஹவுஸ் டிரைவர் வேலை பார்க்குறோம் இல்லையா. ஹவுஸ் டிரைவர் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ரெகுலர் ரொட்டீன் வேலையே நமக்கு இதுதான். அதாவது எனக்கு உள்ள வேலைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பையனை போய் காலைல போய் அதாவது அதில் கொண்டு போய் காலைல ஸ்கூலில் விட்றது, திருப்பி மத்தியானம் போய் கூப்பிட்டு வரணும். இப்போ எனக்கு வந்து இந்த பையன் மட்டும்தான் ஸ்கூல் போகிறான். ஓகே, இது போக பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல நான் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அந்த காலேஜ் போகிறாங்க இல்லையா, அவங்களையும் நான் தான் கொண்டு போய் விட்ற மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா இப்போ இவனை போய் காலையிலே போய் ஸ்கூலில் போய் விட்றானா, விட்டுட்டு வந்து ரூமில் இருப்பேன். பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்க பாருங்கள், காலேஜ் போகிற அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து டைம் கிடையாது. காலேஜுக்கு வந்து ஒரு டைம் வந்து கண்டிப்பாக இத்தனை மணிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு டைம் கிடையாது. அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன், எத்தனை மணிக்கு கிளாஸ் வாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு போட்டு விடுவாங்க, இந்த மாதிரி இத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை ரெடியாக இருப்போம். காலைல கொண்டு போய் அவங்களையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன். வந்துட்டு இந்த பையனையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே டயத்தில் சில நேரங்களில் அந்த பொண்ணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படிங்கும்போது இவன் எனக்கு பக்கத்தில் அடிங்கனால என்ன செய்வேன்னு சொன்னால் இவனை ஃபஸ்ட்டு எடுத்து விடுவேன். இவனை எடுத்து விட்டுட்டு உடனே டக்குன்னு அடுத்ததாப்பில் அவங்க அங்கே கிளம்புவேன். அங்கன்னா அவங்க காலேஜ் வந்து எங்கன்னா நூறா காலேஜ், அது பெரிய காலேஜ் பார்த்துவாங்க. அந்த காலேஜில் அவங்க இருந்ததுனால இப்போ அவங்களையும் போய் நம்ம கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. போய் விடவும் இங்கேருந்து காலைல கொண்டு போய் விடவும் திருப்பி அங்கேருந்து கூப்பிடவுமா அந்த வேலை இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சுங்கன்னா அவங்க திருப்பி வண்டி கார் பழகி என்ன செஞ்சாங்கன்னா அவங்க லைசன்ஸ் எடுத்துட்டாங்க. லைசன்ஸ் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே கார் வந்துட்டு அவங்களுக்கு. ஏன்னா கார் வந்து வாங்கிட்டாங்க, ஓனர் வந்து கார் வாங்கி கரெக்டாக அவங்க லைசன்ஸ் எடுத்தோடனே அவங்க கார் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கார் எடுத்துகிட்டு அவங்களே வண்டியில் வந்து காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நமக்கு அந்த காலேஜ் டியூட்டி வந்து நமக்கு இல்லை பார்த்துவாங்க. அப்புறம் இப்போதைக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இந்த அப்துலுக்கு மட்டும் காலையில் வேலைகளை கொண்டு போய் விடவும் திருப்பி கூப்பிடவும். இப்போ இந்த பையன் மட்டும்தான் எனக்கு. ஓகே, இப்போ எனக்கு அதனால் காலையில் கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி நான் வந்துடுவேன். திருப்பி மத்தியானம் போய் கூப்பிடணும். பரீட்சை நேரங்களில் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். பரீட்சை நேரங்களில் போய் சீக்கிரம் போய் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அது போக எனக்கு சாயந்தரம் போல் மேக்ஸிமம் மேடம் வெளியே வரமாட்டாங்க. அவங்க வந்தாங்க அப்படின்னா நைட்டு 9 மணிக்கு மேலே தான் வெளியே வருவாங்க. ஏதாவது கடைக்கு போகணுன்னா ஒரு 8 மணி 7 மணிக்கு 7 மணிக்கிட்ட 7 மணி 7:30 மணிக்கெலாம் வெளியே வராங்கன்னு சொன்னால் அவங்க அப்பா வீட்டுக்கு போவாங்க. அவங்க அப்பா வீட்டுக்கு போனாங்கன்னா நம்ம போயிட்டு வர்றதுக்கு என்ன ஆகுனா ஒரு 1 மணி 12 மணி 1 மணி அந்த மாதிரி ஆயிரும் மொத்தவங்க. இந்த மாதிரி வேலைகள் நமக்கு ரொட்டீன் வேலைகள் வந்து இந்த மாதிரி வேலைகள் தான் இருக்குது. இப்போ ஹவுஸ் டிரைவர்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வேலைகள் தான் நடக்கும். இந்த மாதிரி வேலைகள் தான் இருக்கும். ஆனால் சில வீட்டில் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா பிள்ளைகளே நிறையா இருக்கும். அந்த வீட்டில் பிள்ளைகள் நிறையா இருக்கும். அப்படிங்கும்போது என்ன ஆகுனா ஸ்கூல் வந்து அதிகமான ஸ்கூல் வேலைகளே அதிகமாக இருக்கும் பார்த்துவாங்க. என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பிள்ளை ஒரு இடத்துல இருக்கும், ஒரு பிள்ளை இன்னொரு இடத்துல போய் படிக்கும். அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து வேலைகள் வந்து ஜாஸ்தியாக அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி வீடு கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா.
ஸ்கூல் இருக்கும், காலேஜ் இருக்கும், அது போக மேடமும் ஆஃபீஸ் போவாங்க. அந்த மாதிரியும் இருக்கும் மொத்தவங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஸ்கூல் மட்டும்தான். இப்போதைக்கு ஸ்கூல் மட்டும்தான். முதல்ல வந்து இந்த பையனையும் போய் அப்துல்லையும் போய் ஸ்கூலில் போய் விடுவேன். அவங்க பொண்ணு இருக்காங்கல்ல, காலேஜ் போகிறாங்க இல்லையா, அந்த பொண்ணையும் போய் காலேஜ் போய் விடுவேன். இதுக்கு இடையில என்னென்னா எங்கள் பெரிய பொண்ணு இருந்தாங்க பாருங்கள், அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து ப்ரெக்னன்சியாக இருந்தாங்க. அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் தான் இங்கே தான் இருந்தாங்க. இங்கே இருக்கும்போது என்ன ஆகும்னுச்சுன்னா, அவங்க ஆஃபீஸ் போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஆஃபீஸ்க்கு இல்லை, அவங்க வந்து அவங்களும் காலேஜ் போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க எந்த காலேஜ் போய்கிட்டு இருந்தாங்கன்னா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வயிற்றில் புல் இருந்துச்சு, ஆனால் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க எங்கே இருந்தாங்க, எங்கே போகிறாங்கன்னா இவங்க வந்து ஜாமாயமாம்னா நம்ம நேற்று நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதாவது ஹாஸ்பிட்டலில் எங்கள் ஓனர் வேலை பார்க்காங்கன்னு சொல்லி அந்த காலேஜில் வந்து இவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது பெரிய பொண்ணு அவங்களையும் கூப்பிட்டு போவேன். இவங்களெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு இவங்களையும் காலைல கொண்டு போய் விடுவேன். காலையில் அந்த எப்படின்னா இது வந்து டைம் எப்படின்னா, இந்த அப்துல்லை கொண்டு போய் விட்றேன் பாருங்கள், அப்துல்லை கொண்டு போய் விட்டுட்டு வந்த உடனே இவங்களை கூப்பிட்டு போயிடுவேன். இவங்களை கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன். ஜாமாயமாவில் போய் விட்டுட்டு நான் வந்துடுவேன்னு சொன்னால் அவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து காலைல ரெகுலராக அவங்களுக்கு ஒரே டயத்தில் போவாங்க. அவங்க இந்த அப்துல்லை கொண்டு போய் விட்டு வந்தோடனே இவங்களை கொண்டு போய் விடுவேன், விட்டுட்டு வந்துடுவேன். வந்துட்டு இருப்பேன். இதில் வந்து இந்த 3 பேர்த்தையும் வெளியே விட்டுருப்பேன்னா 3 பேர்த்தையும் வெளியே விட்டுருப்பேன். இதில் யார் எப்போ நமக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்களோ அந்த நேரம் போய் அவங்கள போய் கூப்பிட்டு வந்துடுவேன். ஆனால் இவனுக்கு ரெகுலராக 12 மணி 12:30 மணிக்கு இவனை போய் கூப்பிட்டு ஆகணும் கண்டிப்பாக. இந்த நேரங்களில் அவங்க வர்ற மாதிரி இருந்தால் சொல்லிடுவேன், இந்த மாதிரி உங்கள் தம்பியை நான் கூப்பிட போண்டிருக்கேன்னு சொன்னோடனே சரி ரைட்டு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு மாதிரி ஏதாவது இல்லைன்னா அவங்க மாப்பிள்ளை கூட வந்து இறங்கிடுவாங்க இங்கே. சரியா, அதாவது மூத்தவங்க. ஆனால் இந்த பொண்ணை நான் தான் போய் கூப்பிடணும். காலேஜ் போகிறாங்க இல்லையா, அந்த பொண்ணையும் நான் தான் போய் கூப்பிடணும், இந்த பையனையும் நான் தான் போய் கூப்பிடணும். அப்படின்னா அந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துருந்துச்சு வந்த புதுசில். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த பையனை மட்டும் நம்ம எடுத்து விட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ அவங்க பெரியவங்க, மூத்த பொண்ணு அவங்க வீட்டில் இருக்காங்க, அங்கே டிரைவர் இருக்காப்புல, அங்கே இப்போ ஓரளவுக்கு அவங்க ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஆனால் நம்ம வியாழக்கிழமை ஆகிட்டால் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க, இங்கே வந்துடுவாங்க. அவங்க அம்மா வீடு தானே இது, இங்கே வந்துடுவாங்க. இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் ஃபுல்லாக நான் தான் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். என்னென்னா அவங்க டிரைவரை வந்து கூட மாட்டாங்க. அந்த டிரைவருக்கு வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து விட்றதோடு சரி. இவங்கள வந்து நம்ம தான் கூட்டிகிட்டு போக வைக்கவாங்க. அவங்க பிள்ளைகளை எங்கேயும் கூப்பிட்டு போகிறாங்க வைக்கிறாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு மெடிக்கல் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஜாமான் வாங்கணும் வைக்கணும்னா அது எல்லாமே நான் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த பொண்ணு வந்து எப்படின்னா அந்த காலேஜ் போகிறாங்க இல்லையா, இந்த பொண்ணு வந்து எப்படின்னா காலேஜுக்கு மட்டும்தான் அந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு வருவாங்க. சரியா, காலேஜுக்கு மட்டும் அவங்க போயிட்டு வருவாங்க. நம்மளுக்கு அந்த வேலை இல்லை, காலேஜ் வேலை இல்லை. ஆனால் மற்றபடி கடைக்கு போகணும், ஜாமான் வாங்கணும், காஃபி வாங்கணும் எல்லாம் ஃபுல்லாக நான் தான். அது மாதிரி காலேஜ் இல்லாமல் அவங்க வேறு எங்கிட்ட வெளியே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நானும் என்னோடய ஒய்ஃபும் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அவங்கள கூப்பிட்டு போயிட்டு அவங்க எதாவது ஹாஸ்பிட்டல் போகிறாங்க வைக்கிறாங்கன்னா அவங்க எங்கள் கூட தான் வருவாங்க. அவங்க காரை எடுத்து தனியாக போக மாட்டாங்க. இப்படி தான் நடக்குது. அது போக அதேமாதிரி நடுவில் உள்ள பொண்ணும், ஆமாம் இந்த பொண்ணு லாஸ்ட்டு பொண்ணு, காலேஜ் போகிற பொண்ணு லாஸ்ட்டு பொண்ணு. நடுவில் உள்ள பொண்ணு வந்து காலேஜெலாம் முடிச்சுட்டு தான் வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன், மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவங்க எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால அவங்களையும் நம்ம தான் கூட்டு கடைக்கு. ஆனால் அவங்க வந்து எப்போமாவது ஒரு நேரம் தான் வெளியே வருவாங்க. அவங்க அடிக்கடிலாம் வெளியே போக மாட்டாங்க, எப்போமாவது ஒரு நேரம் தான் போவாங்க. அதுவும் போனாங்கன்னா நைட்டு நேரம் தான் போவாங்க. நைட்டு நேரம் ஏதாவது கடைக்கு அந்த மாலை இழுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த நேரம் நம்ம கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது என்னென்னா நம்ம இந்த வண்டிக்கு இப்போ நம்ம வண்டி இருக்கு இல்லையா, அந்த வண்டி வந்து அடிக்கடி இந்த சவுண்டு கொடுத்துட்டே இருக்கு இல்லையா, அது என்ன பிரச்சனைன்னா பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் வந்து சென்சார் கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த சென்சார் கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால இது வந்து என்ன ஆகும்னா அடிக்கடி அந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும். இது வந்து ஏன் சவுண்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதாவது டோர் ஓப்பனில் இருக்குது வைக்கிது வாங்குதுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி சவுண்டெலாம் கொடுக்கும். இந்த வண்டியில் சென்சார் பிரச்சனை இருக்கிறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதான் சாவி ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன் வெளியே. ஓகேவா, இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோம் இல்லையா, அந்த பொண்ணு வேலை இல்லை, பெரிய பொண்ணு வேலை இல்லை. ஸ்கூலுன்னு எடுத்துக்கிட்டால் இந்த பையன் மட்டும்தான் போகிறாப்புல. திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது நேற்று போனாங்கல்ல மேடம், அதே மாதிரி ஆஸ்பத்திரிக்கு என்றைக்காவது அப்பாயின்மெண்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வண்டி எடுங்க. அதுவுமே முன்னாடிலாம் சொல்ல மாட்டாங்க, இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு முன்னாடிலாம் சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக அந்த நேரத்தை வச்சுக்கிட்டு நம்மள்ட்ட சொல்லுவாங்க, வண்டி எத்தலா அப்படிம்பாங்க. எத்தலான்னா கிளம்புங்க, வண்டி கிளம்புங்க அப்படின்னு சொன்ன மாதிரி கிளம்புங்க அப்படிம்பாங்க. நம்ம அந்த நேரம் வெளியே வந்து உட்காந்துருப்போம், எங்கே போகிறாங்கலாம் தெரியாது. வந்து உட்காந்ததுக்கப்புறம் வண்டியில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் ஒன்று லொக்கேஷன் அனுப்பிடுவாங்க. லொக்கேஷன் அனுப்பி வந்து ஏற வண்டிக்குள்ளே வரும்போது லொக்கேஷன் அனுப்புவாங்க. லொக்கேஷன் அனுப்பி இந்த இடத்துக்கு போகணும் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச இடமா இருந்துச்சுன்னா வண்டியில் ஏறி உட்காந்துட்டு அந்த இடத்துக்கு போங்க அப்படிம்பாங்க, இல்லைனா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படிம்பாங்க. அப்படி போயிட்டு வந்துடுவோம். மேக்ஸிமம் பகலில் வந்து மேடம் வரமாட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது போகணும் வைக்கணும் அப்பாயின்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் பகலில் வருவாங்க. மற்றபடி ஃபுல்லாகவே நைட்டு தான்.
9 மணிக்கு மேலே தான் கிளம்புவாங்க. 9 மணிக்கு நைட்டு 9 மணிக்கு மேலே கிளம்பிட்டு ஜாமான் வாங்கணும்னா போய் ஜாமான்லாம் வாங்கி வர்றதுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியும் 11 மணி 11:30 மணி ஆயிரும். ஒவ்வொரு இடத்துக்காக போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறாங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 7:30 மணி 7 மணி 7:30 மணிக்கெலாம் கிளம்பிடுவாங்க. கிளம்புனோம்னா நேராக இங்கேருந்து அவங்க அப்பா வீடு இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் இங்கேருந்து போகிற 40 கிலோமீட்டர் தான். ஆனால் போகிறக்குள்ளேயும் போதும் ஆயிரும். அவ்வளோ டிராஃபிக். ரியாத்தை பொறுத்தளவுக்கு டிராஃபிக் செமையாக இருக்கும். சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத நம்ம ஊரில் எதிர்பார்க்காத அளவுக்கு நமக்கு இங்கே இருக்கும் டிராஃபிக் ரியாத்தை பொறுத்த அளவுக்கு. சில நேரங்கள் அதாவது அந்த ஃபகத் ரோட்லாம் நம்ம காமிக்க பாருங்க. ஃபகத் ரோட்டில் அந்த அது என்ன மம்பலக்கா பில்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா? மம்பலக்கா பில்டிங்கு அந்த ட்விஸ்ட்டு பில்டிங்லாம் இருக்குது பாருங்க. அந்த ரோடு தான் மெயின் ரோடு ஃபகத் ரோடு. அந்த ரோடு வந்து எப்போ ஃப்ரீயாகும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கும். வெள்ளிக்கிழமை எப்போ ஃப்ரீயாக இருக்கும்னா காலையிலேருந்து மத்தியானம் ஒரு 2 மணி வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கும். 2 மணிக்கு அப்புறம் ரஷ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த அந்த பில்டிங் அந்த ரோடு. அந்த ரோடு வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை அது 100 அந்த 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 ரோடு வந்து எப்படின்னா 100 ஸ்பீடு பார்த்துவாங்க. 100 ஸ்பீடில் அது அந்த ரோட்டில் எப்போ போகலான்னு பார்த்தீங்கன்னா அது 100னா 100ல் போக முடியல. நம்ம 90 95 அந்த 90 95 எப்போ போகலான்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலிலேருந்து மத்தியானம் வரைக்கும் போய்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரோட்டில் 100 அப்படின்னு எதிர்பார்க்கவே கூடாது. என்ன காரணம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு சரியாமாகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நின்று இந்த கல்யாண ஊர்வலம் போகும் பாருங்க. அந்த மாதிரி தான் அந்த ரோட்டில் போக முடியும். அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கும். அந்த ரோட்டில் இல்லை, எல்லா ரோட்லேயும் அதே மாதிரி டிராஃபிக் இருக்கும் மற்ற நேரங்களில். அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் காலிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அந்த 2 மணி வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கும். மற்றபடி ரியாத்தை பொறுத்தளவுக்கு சரியான டிராஃபிக். இப்போ இவங்களை மேடத்தை கூப்பிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறோம் இல்லையா? அவங்க அப்பா வீட்டுக்கு போனால் அந்த 40 கிலோமீட்டர் வந்து எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் டிராஃபிக்லாம் கடந்து போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகும். அதே மாதிரி இங்கேருந்து கொண்டு போய் விட்டுருவோம். விட்டுட்டோம்னா நேராக அவங்க அப்பா வீட்டுக்கு மட்டும்தான் போவாங்க. அப்பா வீட்டில் போய் உட்காந்துருவாங்க. உள்ளே போய் உட்காந்துருவாங்க. உட்காந்து அவங்க பேசி ஈசி முடிச்சுட்டு அவங்க வீட்டில் சொந்தக்காரங்க பேசி ஈசி முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 11 மணி ஆக்குவாங்க. அதாவது ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த 11 மணிக்கு வெளியே வருவாங்க. 11 மணிக்கு வெளியே வந்தாங்கன்னா நான் அப்படியே கூப்பிட்டுட்டு நேராக நம்ம இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 12 மணி 12:30 மணி அந்த மாதிரி ஆகும். இதே ஃபங்க்ஷனுக்கு அங்கே அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனுக்கும் சொல்லி போயிட்டாங்கன்னா எப்படி 2 மணி 3 மணி வைக்கிடுவாங்க. நம்ம ஃபுல்லாக வண்டியில் அங்கே போய் விட்டுட்டு கடையில் சாப்பிட இருந்தால் சாப்பிட்டுட்டு அங்கே வண்டியில் உட்காந்துருப்பேன். நான் வண்டியில் உட்காந்துருப்பேன். சில நேரங்களில் தூங்கலாம் தூங்கிடுவேன். வண்டியில் போட்டு வண்டிக்குள்ளேயே படுத்து தூங்கிடுவேன். அப்புறம் அவங்க வந்து ஏறுவாங்க. வந்து அதுவும் வரும்போதும் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி வண்டி கிளம்புங்க இல்லை வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வண்டி நான் இந்த வீட்டு வாசல் பக்கத்தில் நிப்பாட்டிப்பேன்னா டக்குன்னு வந்து வண்டியில் டோரை திறப்பாங்க. இவங்க டோர் திறக்கும் போது தான் நான் டக்குன்னு எந்திப்பேன். நான் எந்திரிச்சு டக்குன்னு அப்படி கிளம்பி அப்படி கூப்பிட்டு வருவோம் மற்றவங்க. இப்போ அதனாலே என்ன செய்யுதுன்னா வந்து சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறக்காண்டி என்ன அதாவது அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க வச்சுக்கோங்க நம்ம கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் உஷாராகி அதுக்கப்புறம் வண்டி எடுக்கிறது நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் இப்போ என்ன செய்கிறதுங்கன்னா வண்டியை வந்து பக்கத்தில் போடுறது கிடையாது. கொஞ்சம் தூரம் போட்டு நின்றுக்கிறது. ஏன்னா எப்படியும் வந்தாங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணாங்க நம்ம எந்திரிச்சு கிளம்பி வரக்கு நல்லாயிருக்குமே. ஏன்னா நல்லா அசந்து போட்டு தூங்கிட்டு இருக்கும்போது டக்குனு டோர் திறந்தோடனே நம்ம சடக்குன்னு எந்திரிச்சு அந்த பதட்டத்தில் எந்திரிச்சு வண்டி எடுப்போமா? அது நல்லா இல்லையா? அப்படிங்கிறதுனால அவங்க ஃபோன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக எந்திரிச்சிட்டு கொஞ்சம் எந்திரிச்சு வர்றதுக்கு கிளம்பி வரக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு அப்படி இருக்கிறது. அதுக்கப்புறம் மேலே வந்து ஃபோன் பண்ணோடனே வண்டி எடுத்துகிட்டு அப்படி வந்து கூப்பிட்டு வந்துடுவேன். ஓகேவா? இதுதான் நம்மளோட ரெகுலர் ரொட்டீன் வேலை பார்த்துவாங்க இங்கே உள்ள வேலைகள். என்ன அதனால நம்மளுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன், நான் நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கேன். அதாவது இவனை கூட போகிறேன், அப்துல்லா கூட போகிறேன், திருப்பி கூப்பிட்டு வரேன், இன்றைக்கி வேலை கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னைய மாதிரி எல்லா வீட்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய வீடு ஏகப்பட்ட வீடு கஷ்டப்படுற வீடு நிறையா இருக்குது பார்த்துவாங்க. இங்கே கஷ்டப்படுற வீடு நிறையா இருக்குது. என்ன காரணம் என்ன கஷ்டம்னா வேலைகள் அதிகமாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. 2-3 ஸ்கூல் ஆயிரும், காலேஜ் ஆயிரும், 2 காலேஜ் 3 காலேஜ் வரைக்கும் இருக்கும். இது போக மேடத்தை கொண்டு போய் ஆஃபீஸில் கொண்டு போய் விடுற மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட வேலைகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது காலைல எந்திரிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மத்தியான நேரம் சாயந்தரம் வரைக்கும் நமக்கு வேலைகள் செமையாக இருக்கும். இதுக்கு இடையில நம்ம சாப்பாடு சமைக்கணும் வைக்கணும். இப்போ எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னென்னா எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க உள்ளாடிங்கனால சமையல் எல்லாமே அவங்க பார்த்துக்கிடுவாங்க. துணி வைக்கிற எல்லாமே. அதாவது வீட்டில் நம்ம ஊரில் நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி இங்கே நான் இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு வேலைகள் மட்டும்தான். அந்த வேலைகள் நான் இங்கே இப்போ வண்டி ஓட்டுறேன், அந்த அவங்கள கூட்டு போய் அவங்க வீட்டுக்காரங்களை கூட்டு போய் வைக்கவாங்க. நான் இந்த வேலையை பார்க்குறேன். மற்றபடி வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே போயாச்சு அப்படின்னா எல்லா வேலையுமே ஒய்ஃப் பார்த்துக்கிட்றாங்க. என்ன சாப்பாடுலேருந்து துணி துவைக்கலேருந்து எல்லாமே அவங்களே பார்த்துக்கிடுவாங்க. அப்படிங்கனால எனக்கு அது ஒன்றும் கிடையாது. ஆனால் தனியாக வந்தோம்னா இந்த எல்லாமே நம்ம தான் பார்த்தாகணும். இந்த இவ்வளோ வேலைகளுக்குள்ளே நம்ம துணி துவைக்கிறது, சாப்பாடு போங்கிறது எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும். அப்படிங்கும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியா? அதனால் எல்லா வீடும் இந்த மாதிரி வீடு கிடைக்கும் அப்படிங்க நம்ம சொல்ல முடியாது. வேலைகள் இருக்க தான் செய்யும். டிரைவருக்கு ஹவுஸ் டிரைவருக்கு வந்தாச்சுன்னா வேலைகள் இருக்கும். இதை வேறு இப்போ நான் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் உள்ளே போய் ஓனர் வண்டி போய் கழுவணும், ஓனர் மக வண்டி இருக்குது அந்த வண்டி கழுவணும், அது போக அந்த வராண்டாவெல்லாம் கழுவணுன்ட்டு இதுவுமே டிரைவருக்குள்ள வேலைகள் தான்.
ஏன்னா சில வீட்டிலலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு வேலை பார்த்தோம் பாருங்கள், ஹையில் வேலை பார்த்தோம் பாருங்கள், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி என்னை அந்த அந்த என்ன சொல்கிறது உள்ள வறண்டாவெல்லாம் கழுவ சொல்ல மாட்டாங்க. வறண்டாலாம் எனக்கு கழுவ சொல்ல மாட்டாங்க. எனக்கு இது வரைக்கும் அவங்க எங்கள் ஓனர் வண்டியையே எங்கள் ஓனர் என்னை கழுவ சொன்னதே கிடையாது. எங்கள் 5 வருஷமாக நான் வேலை பார்த்தேன். 5 வருஷமாக எங்கள் ஓனர் வண்டியை முதற்கொண்டு நான் கழுவி விட்டது கிடையாது. என் வண்டியை மட்டும்தான் நான் கழுவுவேன். எனக்கு ஹைலில் வந்து எப்படின்னா, நான் இங்கேருந்து போன புதுசில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பழைய வண்டி தான் கொடுத்தாங்க. அதுக்கு பேர் வந்து இது டொயோட்டா எர்டிகான்னு சொல்லி ஒரு பழைய வண்டி எனக்கு கொடுத்தாங்க. அதை தான் நான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் லீவுக்கு முடிஞ்சு போனேன் பார்த்தீங்களா, லீவுக்கு முடிஞ்சு போன உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு புதுசாக ஒரு வண்டி எடுத்து கொடுத்துட்டாங்க. அதாவது ஹுண்டாய் கம்பெனியில். அது வந்து நல்ல பேர் அது. நல்ல பேர் அது. வாய் வர மாட்டேங்குது பாருங்கள். புது வண்டியாகவே எடுத்து கொடுத்தாங்க. என்னை கூப்பிட்டு போய் வண்டியில் புக்கெலாம் வண்டி புக்கெலாம் பண்ணிட்டாப்புல ஓனர். புக்கெலாம் கலர்லாம் செலக்ட் பண்ணி வண்டியை புக்கிங்லாம் பண்ணிட்டார். புக்கிங்லாம் பண்ணிவிட்டு வண்டியை எடுக்கிறதுக்கே என்னோட லைசன்ஸில் எடுத்தார். அது என்னோட லைசன்ஸில் எடுத்து கொடுத்துட்டு என்னைய வர சொன்னார். அந்த பழைய வண்டி வச்சுருந்தால என்னைய பழைய வண்டியை வந்து ஃபோன் பண்ணி அங்கே போய் அவர் நின்றுக்கிட்டு கம்பெனியில் நின்றுட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு இந்த சனையாவுக்கு இந்த இடத்துக்கு வாங்க, லொக்கேஷன் அனுப்பலை, இந்த ஏரியாவுக்கு வாங்க, சனையாவுக்கு வாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு இந்த பழைய வண்டி எடுத்துகிட்டு நான் போகிறேன். போன உடனே அந்த கம்பெனிக்குள்ளே போனோடனையும் அப்போ அங்கே போய் சொல்கிறாரு எனக்கு. அப்போ தான் சொல்கிறாரு, இந்த வண்டி உங்களுக்கு இந்த வண்டி எடுத்திருக்கேன், இந்த வண்டி தான் உங்கள் வண்டி, இந்த வண்டியை வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்லையே நம்ம புது வண்டி எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு. உடனே அந்த வண்டியை எடுத்து என் கையில் கொடுத்தாரு. இந்த வண்டியை அதுக்கப்புறம் புது வண்டியை வந்து நான் எடுத்தேன். பழைய வண்டி எங்கள் ஓனர் எடுத்து வந்து அந்த சனையாக்குள்ளே போய் அந்த வண்டியை கொடுத்துட்டு நாங்கள் புது வண்டியில் அப்புறம் அந்த வண்டியில் வந்து திருப்பி அவர் காரில் தானே போயிருந்தார். அப்புறம் புது வண்டியில் ஏறி உட்காந்துட்டு வண்டி எடுங்கன்னாரு. அப்புறம் நான் வண்டி எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அவர் கார் பக்கத்தில் கொண்டு வந்து அவர் இறக்கி விட்டு நான் வண்டி எடுத்து வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். மற்றவங்க அந்த வண்டியை மட்டும்தான் நான் கழுவுவேன். என் வண்டியை கழுவுவேன்னு இது வரைக்கும் அவர் சொன்னதே கிடையாது. 5 வருஷத்தில் இது வரைக்கும் அவர் சொன்னதே கிடையாது. மற்றவங்க அந்த மாதிரி வீடுகளும் இருக்குது. ஆனால் இங்கே பொறுத்தளவுக்கு இங்கேயுமே எங்கள் ஓனர் கழுவ சொல்லுவார். எப்போமாவது ஒரு நாள் கழுவ சொல்லுவார். நான் வந்து என்ன செய்வேன்னு சொன்னால், வண்டி அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன், நானே கழுவிடுவேன். யார் வண்டியாக இருந்தாலும் சரி தான். ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நானே அந்த வண்டியை அவர் வண்டியும் கழுவேன், என் வண்டியும் கழுவேன். அது போக மொத்தம் எங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை வண்டி ஆச்சு, முதல்ல வந்து 5 வண்டி இருந்துச்சு. அதாவது ஓனர் வண்டி, ஓனர் பொண்ணு வண்டி, 2 பசங்க வண்டி, என் வண்டியோட சேர்த்து 5 வண்டியாக இருந்துச்சு முதல்ல. ரெகுலராக கழுவ மாட்டேன், அதாவது டெய்லி கழுவ மாட்டேன். எப்போ அழுக்காக தெரியுது, ரொம்ப அசிங்கமாக தெரியுதோ அப்போ நானே கழுவிடுவேன். ஓகே. ஆனால் இப்போ வந்து அதில் ஒரு பையன் வந்து டாக்டர். அவங்க வந்து இப்போ அமெரிக்கா போயிட்டாங்க. இப்போ அமெரிக்கா போனதுனால பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இல்லை, கனடா போயிருக்காங்க. கனடா அவங்க போனதுனால பார்த்தீங்கன்னா அவங்க வண்டியை விற்றுட்டாங்க. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓனர் வண்டி, ஓனர் பொண்ணு வண்டி, ஓனர் பெரிய மகன் வண்டி, என் வண்டி, மொத்தம் 4 வண்டி இருக்குது. இந்த 4 வண்டியே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக அசிங்கமாக தெரியுது அப்படின்னா நானே கழுவிடுவேன். அது போக பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த வறண்டா இருக்கு இல்லையா, அந்த வறண்டாவையும் நான் என்னையை தான் கழுவ சொல்கிறாங்க. அதனால் நானும் ஒய்ஃபுமே சேர்ந்து அந்த வறண்டாவையும் கழுவி விடுவேன். காரை ஃபுல்லாக நான் கழுவுவேன், வறண்டாவை வந்து ஒய்ஃப் கழுவுவாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம். பார்த்துவாங்க இந்த மாதிரி வேலைகள். இதையும் டிரைவர் வேலையை பார்க்க சொல்லுவாங்க. டிரைவருக்கு வந்து இந்த வேலையை பார்க்க சொல்லுவாங்க. வெளியே இப்போ வந்து பண்ணி நிப்பாட்டிருக்க பாருங்க, என் ரூம் வாசலாக நிப்பாட்டிருக்கேன். இந்த ரூம் வாசல் வந்து ஓனர் வீட்டு வாசல், அதுக்கப்புறம் அந்த வெளியே அந்த ரோட்டில் பார்க்க குப்பை இருந்துச்சுன்னா அதையுமே தூக்க சொல்லுவாங்க. இது வரைக்கும் இந்த வேலையை நான் கொடுக்கல. நான் இந்த வரைக்கும் இந்த வேலையை நான் பார்க்கல. சரியா. ஆனால் இந்த வேலையும் பார்க்க சொல்லுவாங்க. செடி இடி இருந்துச்சுன்னா அதை அந்த இடத்துல சுத்தம் பண்ண சொல்லுவாங்க. அதாவது வெளியே, வீட்டுக்கு வெளியே செடி இடி இருந்துச்சுன்னா சுத்தம் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு தண்ணி ஊற்ற சொல்லுவாங்க. இதெல்லாம் டிரைவர் வேலை தான் பார்த்துவாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேயா. ஹவுஸ் டிரைவர் வேலை சொன்னால் நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா, இது அவ்வளோ நம்ம பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து நமக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு நம்மளால் முடியும், நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னா தான் நீங்கள் வந்து அங்கேருந்து வரணும். இல்லை இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் அங்கேருந்து நான் டிரைவர் வேலைக்கு போகிறேன், இப்போ நம்ம ஊரில் என்ன செய்வோம், வண்டி எடுப்போம், ஏதாவது ஏற்றி விடுவாங்க, ஒருத்தவங்க ஏற்றி விடுவாங்க, லோடிங் ஏற்றி விடுவாங்க, நம்ம அதை கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டுவோம், அவங்க அதை இறக்கிடுவாங்க. சரியா. சில இடங்களில் வந்து அந்த மாதிரி வேலைகளும் இருக்குது நம்ம ஊர்லேயே. சில இடங்களில் நம்மளே லோடு ஏற்றிட்டு கொண்டு போயிட்டு திருப்பி அங்கே வண்டியும் லோடு ஏற்றணும், வண்டியும் ஓட்டணும், அங்கே போய் நம்மளே இறக்கி வச்சுட்டு திருப்பி வரணும். அந்த மாதிரி வேலைகளும் நம்ம ஊரில் இருக்குது. என்ன. ஆனால் இங்கே வந்தாச்சுன்னா இந்த மாதிரி வீட்டு வேலைக்குன்னு வந்தாச்சுன்னா இந்த மாதிரி வேலைகள். சரியா. அது போக பார்த்தீங்கன்னா கம்பெனி வேலைகள் அடிக்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். கம்பெனி டிரைவர் அடிக்கும்போது அது அந்த வேலைகள் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வேலைகள் வந்து கம்பெனி டிரைவர் நான் வேலை பார்த்துருக்கேன். அது வந்து நான் வந்து வேலை பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு ரியாத்துக்கு வந்திருந்தேன். இங்கே தான் வந்திருந்தேன், ரியாத்து தான் வந்திருந்தேன். அது வந்து எப்படின்னா ஆளை ஏற்றிட்டு போகிறது. ஒரு கம்பெனியில் வந்து என்ன செஞ்சேன்னா அது ஒரு பெரிய கதை. அது
ஏன்னா வண்டி ரெடியாக இருக்குது, 10 வண்டி ரெடியாக இருக்குது, ஏஜென்ட்டு 10 வண்டி ரெடியாக இருக்குது, நீங்கள் போனால் மட்டும் போதும் அப்படின்னு தான் சொல்லி நம்ம அனுப்பி விட்டாப்புல. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது, அந்த ஒரு வண்டிக்கும் டிரைவர் இருக்காப்புல. அந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஆட்களை ஏற்றிட்டு போகிற வண்டி. ஆட்களை ஏற்றிட்டு போகிறதுனா பஸ்ஸுலாம் கிடையாது, இதில் தான் அந்த லோடு வேன் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த லோடு வேனே மேலே ஒரு கூடாரம் மாதிரி போட்டு ஆள் உள்ளே உட்கார்றதுக்கு மேலே ஒரு கூடாரம் மாதிரி போட்டு கொஞ்சம் நீள வண்டியாக இருக்கும், லோடிங் வண்டி. அந்த கூடாரம் மாதிரி போட்டிருக்கும், அது உள்ள ஆள் சேர் அந்த சைடு இந்த சைடு சேர் இருக்கும், நீளமாக சேர் மாதிரி போட்டிருப்பாங்க. நீளமாக அந்த என்ன சொல்கிறது, டீ கடையிலலாம் இருக்கும் தெரியுமா, இதெல்லாம் ஹோட்டல்லலாம் இருக்கும் தெரியுமா, நீளமாக சேர் போட்டிருப்பாங்கல்ல, எல்லோரும் வரிசையாக உட்கார்ற மாதிரி. அந்த மாதிரி சேர் போட்டு இந்த சைடு அந்த சைடு சேர் போட்டு அந்த வேனு அதில் வந்து என்ன செய்வாங்கன்னா, எங்களெல்லாம் நாங்கள் போன பஸ் தானே அப்படிங்கும்போது அந்த டிரைவர் இருந்தார். அந்த டிரைவர் என்ன செய்வாருன்னா, எல்லாத்தையும் காலையிலேயே ரூம்லேருந்து கம்பெனிக்கு கொண்டு போய் விட்றது. அது மாதிரி கம்பெனியில் வேலை முடிஞ்சோடனே அங்கேருந்து திருப்பி கொண்டு வந்து ரூமில் கொண்டு விட்றது. இந்த வேலைகளுக்கு தான் அந்த ஒரு வண்டி தான் இருந்துச்சு. நாங்கள் இங்கே வந்து பார்த்தா வண்டி இல்லை அப்படின்னோடனையும் அப்புறம் கடைசியில் வெல்டிங் வேலை, எனக்கு வெல்டிங் வேலை தெரியும் அப்படின்னால வெல்டிங் வேலை பார்த்தோம். நான் பார்த்தேன் வெல்டிங் வேலை பார்த்தேன். என் கூட வந்த பசங்கள்லாம் அங்கே இருந்து கொஞ்சம் ஹெல்ப்பர் வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்தவங்க. வண்டி வரவே இல்லை, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏஜென்ட் சொல்லி விட்டது வண்டி ரெடியாக இருக்குன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க இங்கே. அது பெரிய கதையாகி போய் அது ஒரு கதை. அதை நான் இன்ஷால்லா அதை சொல்கிறேன், இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அது போக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேலைகளும் கம்பெனிகளில் நல்ல கம்பெனிகளும் கிடச்சிரும், சில கம்பெனிகள் இந்த மாதிரி கம்பெனிகளும் கிடச்சிரும். அது வந்து ஒரு டைம் உண்டு, கம்பெனிகளுக்குன்னு வந்துச்சுன்னா ஒரு டைம் உண்டு. காலைல போகிறோம், ஒரு 6 மணியோ 7 மணியோ போகிறோம்னு சொன்னோம்னா, போயிட்டோம்னு சொன்னோம்னா அந்த கம்பெனிகளில் என்ன வேலை இருக்குது, இல்லை அந்த கம்பெனிகளுக்கு ஓட்டணுமா, இல்லைன்னா ஆட்களை எடுத்து விட்டு ஆட்களை கொண்டு போய் விடவும், ரூம்லேருந்து கம்பெனியில் கொண்டு போய் விடவும், கம்பெனிலேருந்து ரூமில் அந்த மாதிரி வேலைகளாக நம்ம வர்றதை பொறுத்து இருக்குது. ஆனால் இப்போ கம்பெனி வேலை கிடைக்க ரொம்ப ரேராக இருக்குது. இங்கே சவுதியை பொறுத்த அளவுக்கு கம்பெனி டிரைவர்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேராக இருக்குது. ஓகேவா, அது போக காலைல ஒரு 7 மணி அடிச்சோன்னா நைட்டு ஒரு 7 மணி, 7 மணிக்கெலாம் வேலை முடிகிற மாதிரி இருக்கும் கம்பெனி வேலைகள்னால்.